வாங்க பீன்ற எழுத்துல பேர் வச்சவங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்களுக்கு தீங்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்காது. தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இவங்களோட லைஃப்ல ஒரு ஆரம்ப போராட்டம், ஆரம்ப தடுமாற்றம், அந்த வயதுல கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதன் பிறகு அந்த கல்வியை அடைய வேண்டியது. ஆரம்பத்துல இவங்க நிறைய பேரை நம்பி முழுவதுமா ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அது காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முதலீடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக ஏமாறக்கூடிய நபர்களாக இவர்கள் தான் வரார்கள். எளிதாக காதலில் ஏமாறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஒரு தடவை ஏமாந்த பிறகு ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை திரும்பவும் நம்ம ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே அவங்களுக்கு இருக்கும். இப்போ பிரியா அப்படின்னு நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா, அந்த பிரியாங்கிறது காலிங் நேமாக இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி, பிரியவர்ஷினி, பிரியங்கா, இந்த மாதிரி தான் ஃபுல் நேம் இருக்கும். ஆனா பிரியான்னு பேர் வச்சவங்க எல்லாம் வந்து பிளே கேர்ள்ஸ், அவங்க தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா. பிரியாவுடைய பலன் சொல்றேன். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தரோட பேர்ல இருக்கிற முதல் எழுத்தை வச்சு ராசி பலன் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த முதல் எழுத்து பி. வாங்க பீன்ற எழுத்துல பேர் வச்சவங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பெயரின் ஆரம்ப எழுத்து அந்த பெயரின் பலனை நிர்ணயம் செய்வதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி எஸ் அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை போடும்போது அந்த இங்க் வந்து சிங்க் அப்படின்னு மாறிடுது. இப்போ அந்த முதல் எழுத்துங்கிறது அந்த நபரின் வாழ்க்கை ஓட்டத்தை நிர்ணயம் செய்வதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ பி அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பி ஃபார் ஒரு பாசிட்டிவ் பவர், ஒரு பெர்ஃபெக்ஷன் பவர், ஒரு பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நம்ம இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். மக்களை சென்றடைவது, எப்பொழுதும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நபர்களாக, நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அந்த நேர்மையை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, அந்த நேர்மையை அந்த ஆப்போசிட் பர்சன் இல்லாத போது கொஞ்சம் கோபப்படக்கூடிய நபர்களாக, எதையும் பாயிண்ட் பிளாங்காக பேசக்கூடிய நபர்களாக நம்ம இவர்களை காணலாம். அதிகமா இந்த நபர்கள்லாம் பார்த்தோம்னா கன்னி ராசியில, அதுக்கப்புறம் தனுஷ் ராசியில, இந்த அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இதுக்கெல்லாம் ஆரம்ப எழுத்தாக இந்த பீங்கிற எழுத்து வந்து வரும். எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருப்பது, மற்றவர்களால் அதிகம் நோட்டீஸ் செய்யப்படுவது. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இப்போ பீன்னு பேர் வச்சிருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்றாரு, இன்னைக்கு அவங்க என்ன ஸ்டைல் பண்றாங்க அப்படின்னு இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களை நோட்டீஸ் செய்து கொண்டே இருப்பார்கள். தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கடுமையான உடல் உழைப்பை வந்து இவங்க வெளிப்படுத்துவாங்க. ஒரு கூட்டத்துல, அதாவது ஒரு 1000 பேர் ஒரு ரூட்ல ஒரு ட்ரெண்ட்ல போறாங்க அப்படின்னா, இவங்க தனிமையில் போகக்கூடியவர்கள், வேற ட்ரெண்டு மாத்தி யோசிக்கக்கூடிய நபர்கள், அந்த கூட்டத்துடன் டிராவல் பண்ண மாட்டாங்க. தனித்துவமாக தங்களை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். இந்த பீங்கிற எழுத்து சாட்டர்ன் அப்படிங்கிற பிளானட்டை குறிக்காட்டுறதுனால இந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா பிடிக்கும். ஒரு கனெக்ஷன் எல்லா லெவல்லையும், அடிமட்ட லெவல்லையும் சரி, ஹை எண்ட் லெவல்லையும் சரி, ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். ரொம்பவும் ஃபிட்டாக இருக்கணும், அந்த தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். அதுக்காக கடுமையான உடல் உழைப்பை வந்து இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்காது. அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்லது பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா கூட நம்ம போய் அதை தட்டி கேட்கணும். அவங்களால தட்டி கேட்க முடியலன்னா கூட நம்ம போய் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இவங்களோட லைஃப்ல ஒரு ஆரம்ப போராட்டம், ஆரம்ப தடுமாற்றம், அந்த வயதுல கல்வியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதன் பிறகு அந்த கல்வியை அடைய வேண்டியது. இந்த பிளானட் சாட்டர்ன்ங்கிறது தான் இவங்களுக்கு ஆரம்ப எழுத்தா வருது. இந்த சாட்டர்ன்ங்கிறது ஒரு முரண்பாடான வெற்றியை கொடுக்கும். அப்படின்னா அந்த வயசுல கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காது. ஒரு வயதை இழந்த நபருக்கு ஒரு பெரிய சொத்து வந்தா எப்படி இருக்கும், அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய முடியாத ஒரு அமைப்புங்கிறது.
அந்த மாதிரி ஒரு முரண்பாடு கொடுத்துட்டு தான் அந்த வெற்றியை கொடுக்கும். ஆரம்பத்துல இவங்க நிறைய பேரை நம்பி முழுவதுமா ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அது காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முதலீடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக ஏமாறக்கூடிய நபர்களாக இவர்கள் தான் வரார்கள். ஆனா பிரியான்னு பேர் வச்சவங்க எல்லாம் வந்து பிளே கேர்ள்ஸ், அவங்க தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா. பிரியாவுடைய பலன் சொல்றேன், நீ இந்த மாதிரி டோட்டலா எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு ஏற்படுது. அதன் பிறகு இவர்கள் வந்து அந்த ஒரு உச்சத்தை அடைவதற்காக போராடுகிறார்கள். முதலில் முழுவதுமாக மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பிறகு இவர்கள் யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்ப்பதில்லை. அன்னைக்கு அந்த ஆபீஸ் பாய் வரல, கிளீனர் பர்சன் வரல அப்படின்னா இவங்களே வந்து அந்த ஒரு வேலையை கையில் எடுத்து செய்ய தொடங்கி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் வந்து களத்தில் இறங்கி விடுவார்கள். தனிமையில் போராடுவதற்கு கூட இவர்கள் தயாராக இருப்பார்கள். யாரும் வரலன்னா கூட நானே இன்னைக்கு எல்லாரோடைய வேலையும் செஞ்சிடறேன் அப்படிங்கிறதுல இவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் இவர்களுக்கு நடுவயதில் கடன் தொல்லை அதிகமாக. சரி, அந்த கடன் தொல்லை இருந்தா கூட இவங்களை பிடிச்சா அந்த காரியத்தை சாதிச்சிடலாம், இவங்களை பிடிச்சா அந்த காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு பயாஸ்டா, சுகர் கோட்டடா, அனாவசியமா புகழ்ந்து அந்த வேலையை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான். ஒரு நடுநிலையான பேச்சாற்றல்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். இதனால எனக்கு கடன் இருந்தாலும் எனக்கு வேலை போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவார்கள். முடிந்த இடங்கள்ல இவங்க ரொம்பவும் இந்த வன்முறைகளை எதிர்பார்க்கிறது கிடையாது. அவங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி கேட்பார்கள். எளிதாக காதலில் ஏமாறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஒரு தடவை ஏமாந்த பிறகு 2வது தடவை 3வது தடவை திரும்பவும் நம்ம ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே அவங்களுக்கு இருக்கும். ரொம்பவும் இந்த உருகி கசிந்துருகி காதலாகின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி லவ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இவர்கள் தான். ஒரு நேரத்துல இவங்களுக்கே இந்த பிங்கிற எழுத்து குறிக்கக்கூடியது நம்பர் 8 சாட்டர்ன். இதனால நமக்கு ஒரு லக் இல்லையோ, இதனால நமக்கு ஒரு பவர் வரலையோ, ஒரு பொசிஷன் வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டம் இவங்களோட மைண்ட்ல வந்து கொண்டே தான் இருக்கும். ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் பின்னாளில் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஆரம்பத்துல ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சரி இனி நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல கொஞ்சம் இவங்க தோல்விகளையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பா அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் வாங்கி கொடுப்பது, அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவா இவங்க வந்து மற்றவர்களுக்கு கீழ் ஒர்க் பண்றத ரொம்பவும் விரும்புறதில்லை. ஆனா வேற வழி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட், இஎம்ஐ எல்லாம் இருக்கு அப்படிங்கிற கட்டத்துல இவங்க வந்து மற்றவர்களுக்கு கீழ் ஒர்க் பண்றாங்க. முடிந்தவரை இவங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப விருப்பம் அதிகம். ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பது. ஆனா இவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க இவங்களை மோட்டிவேட் பண்ணணும். அப்படி மோட்டிவேட் பண்ணினால்தான் அவர்கள் களத்தில் இறங்குவார்கள். ஆக்சுவலி நீங்க என்ன சொன்னீங்க, பீன் எழுத்துல இருக்கிறவங்க யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மோட்டிவேட் பண்ணாதான் அவங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க கிளீனிங் பர்சன் வரலன்னா அவங்க இறங்கிடுவாங்க. அந்த ஆபீஸ் அவங்க ஆரம்பிக்கணும், அந்த பிசினஸ் அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா உன்னால் முடியும், உனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள மோட்டிவேட். அதாவது எல்லாருக்கும் அதிகம் ஹெல்ப் பண்ணுவது, பிறகு புலம்புவது, எனக்குன்னு வரும்பொழுது யாருமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியது, அதெல்லாம் அதிகமா இந்த பீன்னு இழுத்து வரக்கூடிய பேர் வரக்கூடிய அமைப்பில் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு அதிகம் உபயோகப்படுவது, தங்களுக்கென்று வரும் பொழுது பல முறை யோசித்து அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பீன்னு பேர் யாருக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வைக்கலாம், பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நபர்களுக்கு வைக்கலாம். மிச்ச நபர்களுக்கு அப்படிங்கும் போது அவங்க ஜனனகால ஜாதகத்துல அமைப்பை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நீங்க 2 நட்சத்திரம் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த எழுத்தை மட்டும் வச்சு அவங்களோட வாழ்க்கை இருக்குமா? இல்ல இந்த இப்போ பிரியான்னா நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி, இப்போ பிரவீன்னா 2வது நட்சத்திரத்துல அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி, அந்த மாதிரி இருக்குமா? அதாவது ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த பெயருங்கிறது ஒரு மோட்டிவேஷன். நேம் இஸ் ஃபேம், டேட் இஸ் ஃபேட் அப்படிங்கிறது அஸ்ட்ரோநியூமராலஜியில சொல்லப்படுது. இப்போ உங்க பெயர் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொழுது, அந்த பெயரின் ஆரம்ப எழுத்து சாதகமாக அமையும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து கொண்டே இருக்கும். இப்போ பிரியா அப்படின்னு நம்ம தனியா எடுத்தோம் அப்படின்னா, அந்த பிரியாங்கிறது காலிங் நேமா இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி,
பிரியவர்ஷினி, பிரியங்கா, அந்த மாதிரி தான் ஃபுல் நேம் இருக்கும். தனிப்பட்ட முறையில பிரியான்னு பேர் வைக்கும் பொழுது அந்த பொண்ணுங்களுக்கு நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஏற்படுது. அப்புறம் அவங்களுடைய லைஃப் எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. அந்த லவ் அவங்களுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளுக்காகவாவது நம்ம லைஃப்பை டிராவல் பண்ணணும் அப்படின்னு டிராவல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு ஃபேண்டசி விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில கடன் தொல்லை அப்படிங்கிறது அதிகம் துரத்துது. பிரியா பத்தி வேற என்ன டவுட்? பிரியா பத்தி அதுதான் அந்த சோஷியல் மீடியாலலாம் பிரியான்னு பேர் வச்ச பொண்ணெல்லாம் கெட்ட பொண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நல்ல விஷயங்களை சொல்றீங்க. அவங்க கிட்ட இருக்க கெட்ட பொண்ணுன்னு சொல்ல முடியாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கூட பழகுறாங்க, அப்புறம் வேற ஒரு பையன் கூட பழகுறாங்க. அதை கெட்ட பொண்ணுன்னு நீங்க பாக்குறீங்க, அப்படித்தானே கேக்குறீங்க? இப்போ பழகும் பொழுது அந்த பையன் நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியறது இல்லை. இப்போ நம்ம இந்த பொருளை வாங்குறோம், இந்த பொருளுக்கு இதுதான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இது இவ்வளவு ஜிபி, இது இந்த ப்ராசஸர்னு இருக்கு. அப்போ இந்த பொருள் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிடலாம். ஒரு பையன் கூட பழகும் பொழுது அந்த பையனை பத்தி ஸ்பெசிஃபிகேஷன் எங்கேயாவது இருக்கா? இல்ல. பழகி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பையனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரிய வருது. அப்போ அந்த பொண்ணுக்கு மனதளவில் ஒரு பயம் வந்துடுது. இவன் இப்பவே இப்படி இருக்கிறானே, இவன் கூட நான் ஃபுல் லைஃப் ட்ராவல் பண்ணினா நம்ம லைஃப் என்ன ஆகும்? இதனால என் தங்கச்சி, இப்போ என் லைஃப் பாதிக்கப்பட்டா என் தங்கச்சி லைஃப் பாதிக்கப்படும், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு பையன் கூட பழகுது. இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் சாதகமா இருக்கு. ஒரு மேரேஜ் லைஃப் டிஃபெக்ட் ஆனா அதுல அதிகம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த பொண்ணு 2 பசங்க கூட பழகுது, இல்ல 3 பசங்க கூட பழகுது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு பட்டம் கட்டுறாங்க நிறைய பேர். ஆனா அது கிடையாது. பிரியாங்கிற பொண்ணு ஓரளவு ரொம்பவும் அன்பையும் காதலையும் ஆப்போசிட் நபர் மேல் வைத்து அது கிடைக்காமல் ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. மோஸ்ட் பிரியான் பேர் வச்சவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா, தோற்றத்துக்கு ஏற்றாற் போல் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு கம்மியான பட்ஜெட்ல கூட ஒரு நல்ல தோற்றம், ஒரு பர்சனாலிட்டி அவர்களுக்கு ஏற்படுது. இப்போ ஆக்டர்ஸ்ல நம்ம வரலாம். ஆக்டர்ஸ்ல பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு பீல தான் வருது. அவரு ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு. ஸோ பிரகாஷ் ராஜ்னு பேர் வச்சு அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? பிரகாஷ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது சூரியனை குறிக்கக்கூடியது. அது ஒளி வீசக்கூடிய நல்ல ஒரு தேஜஸ் நிரம்பிய சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அமைப்பை இந்த பிரகாசம், இந்த பிரகாஷ்ங்கிறது கொடுக்குது. இவங்களுக்கு லைஃப்ல எப்பொழுதுமே நிற்காம ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் நடு வாழ்க்கையில ஏற்படுது. யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் திரும்பி வராத பிரச்சனைகளும் இவங்களுக்கு நிறைய இருக்கு. எதையும் தவிர கொஞ்சம் சொந்த வாழ்க்கையில இவங்களுக்கு சில வெளியில சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஓகே, பிரவீன் பேர் எடுத்துக்கலாம். இந்த பிரவீன் பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்சம் அறிவு விஷயத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சோ நீங்க என்ன சொல்றீங்க? பிரவீன் அவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அந்த பேர்ல வின் அப்படின்னு வர்றது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா இவங்க நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஏதோ கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க எல்லா சப்ஜெக்டையும் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓரளவுக்கு ஸ்பீடா இருப்பாங்க. எந்த ஊர்ல எந்த இடத்துல போய் விட்டாலும் பொழைச்சிக்குவோம். அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். என்னன்னா இவங்க கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பேசிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஏற்படும். ஓகே, பிரவீன் அப்படின்ற பேர்ல அவங்களோட கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க கல்வி வாழ்க்கையில நடுவுல ஒரு தடை இருக்கும். நிறைய பேர் என்ன அப்படின்னா அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க பண்ற வேலைக்கும் ஒரு தொடர்பு இல்லாம இருப்பது போல் இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி அவங்க கல்வியில் தடை ஏற்பட்டாலும் போராடி முடித்து விடுவார்கள். அந்த சப்ஜெக்டை பத்திய நாலேஜ் அவங்க கேதர் பண்ணிடுவோம். அடுத்ததா பவித்ரா. நான் பவித்ரான்னு பேர் வச்சவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, அதே மாதிரி அழகாவும் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். தோற்றத்தை வச்சு பல பேருடைய ஈர்ப்பு இந்த பவித்ராங்கிறவங்களுக்கு ஏற்படும். மேக்சிமம் இவங்கெல்லாம் சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும், நம்ம போய் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, கொஞ்சம் சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய லவ் மேரேஜ் எல்லாம் வரக்கூடிய நபர்கள் பவித்ரா தான். கொஞ்சம் இவங்களுக்கு இங்க அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில காமிச்சிக்காம தங்களுடைய பர்சனல் லைஃப், குறிப்பா மேரேஜ் லைஃபை இவங்க கொண்டு போயிடுவாங்க. மேக்சிமம் இப்போ நீங்க சொன்ன பேர்கள்லாம் இந்த கன்னி ராசியில வருது. இவங்கெல்லாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓரளவுக்கு லைஃபை டிராவல் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் தனுசு ராசியில வர்றவங்க தான் அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கிறது. குறிப்பா இந்த பிரேமான்னு வரக்கூடியது, புஷ்பான்னு வரக்கூடியது, புவனா அஃப்கோர்ஸ் பீன்னு தான் ஆரம்ப எடுத்து வரும். ஒருவேளை இந்த மாதிரி அமைப்புல வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய லவ் ஃபெயிலியர், லைஃப் ஃபெயிலியர்,
புஷ்பா வந்து சினிமாவில் தான் புஷ்பா ஃபயர்னு வர்றது. சொந்த வாழ்க்கையில் வரும்போது பார்த்தோம்னா குழந்தையோட வேற ஒரு வாழ்க்கைக்கு காத்திருக்கக்கூடிய நபர்களாக, இந்த மாதிரி ஏமாற்றம் நிறையா, வேற வழி இல்லாமல் இந்த காசை முதலீடு பண்ணி அதன் மூலமாகவும் ஏமாற்றம் நிறையா சுமக்கக்கூடிய நபர்களாக வர்றாங்க. இது ஒரு 90% மேலே இது வந்து மேட்ச் ஆகுது. இப்போ பிரதீப் வச்சுக்கலாம். பிரதீப் அப்படின்றது நிறைய ஆக்டர்ஸோட நேம் கூட இருக்கு. அவங்க லைஃப்ல நல்லா டாப்ல போயிருக்கு. இப்போ நம்ம சாதாரணமான மனுஷங்க பிரதீப் அப்படின்னு பேர் வச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரதீப் அப்படிங்கிற பேர் வந்து என்னன்னா, ஆழமா ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க இறங்கிடுவாங்க. அவங்க இறங்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அத்தியாவசியமான நிறைய விஷயங்களை அவங்க கோட்டை விட்டுறாங்க. அதாவது படிக்கிற நேரத்துல அந்த கல்வியை சில நேரத்துல தவற விட்டுறாங்க. சொல்றது புரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு போராடி அந்த விஷயத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அது சக்சஸ் ஆகிறது கிடையாது. நிறைய பேர் இந்த பேர்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு சில பழக்க வழக்கங்களை கையில எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கே சில நேரத்துல நெகட்டிவா அமையும். கடன் தொல்லை இவர்களை அதிகம் துரத்துது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமா பார்த்துக்கணும். ஓகே. இப்போ கேர்ள்ஸ் பேர்ல பத்மாவதின்னு இருக்கு. அது கடவுள் பேரை வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு வைக்கிறாங்க. நிஜமாவே பத்மாவதி அப்படின்ற பேர் வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பத்மாவதின்னு பேர் வச்சு நிறைய பேர் கூப்பிடுற பேர் பத்மான்னு வருது. இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பர்சனல் லைஃப்ல ஒரு சோகம்னு இருந்துகிட்டு தான் இருக்கு. பேர்ல தான் பத்மா லட்சுமி இருக்கு. அவங்க வாழ்க்கையில அது இல்லை. ரொம்ப போராடக்கூடிய நபரா இவங்க நிறைய பேர் வராங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார், இது வரைக்கும் நம்ம வந்து பழைய பேர்களை வச்சுதான் பி நிலத்துல இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ புதுசா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பேரோட வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்? அந்த பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ நியூ நேம்ஸ் நாங்களே நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பிரணவ், பிரவன், பிரதீக், பிரபவ், பிரகவ், இந்த மாதிரிலாம் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிரகன்யா, இதெல்லாம் வந்து இப்போ மாடர்னாக நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் தான். இந்த மாதிரி நேம்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பெயர்கள்லாம் குழந்தைகளுக்கு எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு கோர்ஸாகவும் எடுக்கிறோம். இதுக்கு தனியாக நம்ம வந்து சாஃப்ட்வேரும் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அஸ்ட்ரோநியூமராலஜி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறோம். அந்த டெமோ வீடியோவை இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பின் பண்ணுறோம். பி அப்படின்ற லெட்டர்ல பேர் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த பிங்கிற எழுத்து அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய பிளானட் வந்து சாட்டர்ன். அப்போ அது வந்து சனீஸ்வர கிரகத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம்னா அது சாட்டர்ன் தான். இவங்களுக்கு நடு வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியருங்கிறது பார்த்தோம்னா இந்த 26 வயசு இல்லை 32 வயசு 33 வயசுல ஏற்படுது. அப்போ அவங்களே மனதளவுல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேர் ஆரம்பிக்கிற எழுத்து பி, அது சாட்டர்னை குறிக்குது, அதனாலதான் நமக்கு ஃபெயிலியரோ அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால ஜென்ரலாகவே என்னுடைய சஜஷன் இந்த ஆல்பபெட்டை வந்து அவாய்டு பண்ணிடலாம். இதை யார் யூஸ் பண்ணலான்னா, இந்த நட்சத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதையும் தவிர பூராட நட்சத்திரம், உத்திராடம், இதுக்கு தான் ஆரம்ப எழுத்தா வரும். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இதனை உபயோகிக்கிறது பெஸ்ட். மிச்ச நட்சத்திரக்காரர்கள் இதனை அவாய்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நீங்க வந்து பீன் லெட்டர்ல இருக்கிற எல்லார பத்தியும் நீங்க சொன்னீங்க. எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.